ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே அதுவுமா நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. சரி, இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் நாங்கள் சமைக்க போகிறதில்ல, அதனால் சரி க்ளீனிங் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் புரட்டாசி மாதம் கும்பிட மாட்டோம். புரட்டாசி மாதம்னா தழு போடுற பழக்கம் கிடையாது. சனிக்கிழமை எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் சாமி கும்பிடுவோம். எப்படின்னா விரதம் இருந்து நாங்கள் சாயந்தர டைமில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் விரதத்தை விடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் சனிக்கிழமை செய்வோம். அன்றைக்கி புரட்டாசின்றதுனால எங்கள் மாமியார் வீட்டில் அந்த பழக்கம் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், சரி நம்ம விரதம் இருப்போம், நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேணாம் அந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. சரி, காலையிலேயே கொஞ்சம் எந்திரிச்சிட்டு சரி க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக சமைக்கலாம் அப்படி சொன்னார். நைட்டு வச்ச கஞ்சி இருந்தது, கஞ்சியில் சாதம் இருந்தது, அதை கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களா. சரி சொல்லிவிட்டு தயிரும் இருந்தது, அதை ஊற்றி கஞ்சியாக கரைச்சி பாப்பா எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் துணியை காய போட்டு நான் ஒரு டம்ளர் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா பசி, சரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டிருந்தேன்னா அதையெல்லாம் காய வச்சுட்டு இன்றைக்கி வீடும் மாப் போட்டுடலாம். கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒற்றை அடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒற்றையை அடித்து விட்டுட்டு ஸ்லாப்பில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வேலை தான் சண்டே போச்சு. அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடு இப்போ மாப் போட்டு முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பாப்பா என்ன தான் நான் மாப் போட்டு என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கலைச்சி இது பண்ணி வச்சுருவாங்க. அடிக்கடி நம்ம வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படி தானே இருக்கும். பொம்மை அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சு க்ளீனாகவே இருக்காது. நான் அடிக்கடி மாப் போடுற மாதிரி தான் இருக்கும் வீடு. அப்புறம் இன்றைக்கி அவர் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாருங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அவர் பேச்சுலர் ரூமில் இருக்கிறப்பயே சமைப்பார். பசங்க ரூமில் இருக்கும்போது அவங்களா சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நானே சமைச்சிக்கிறேன். சண்டே டைமில் எப்போவுமே நான்வெஜ் எதனா எடுத்தேன்னா மீன் வறுத்து கொடுக்கறது, அப்புறம் குழம்பு வைக்கிறது, கறி குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாரு. அதனால் சரி இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா காயிலையும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை பொரியல் பண்ணிவிட்டு பருப்பு கடைஞ்சிட்டோம். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு அதே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு சூப்பராகவே செய்வார், நல்லா செய்வாருங்க. நான் சண்டே டைமில் நான் சமைக்கலாம் அவரை சொல்ல மாட்டேன், அவராக விருப்பப்பட்டு தான் சமைப்பார். நீங்கள் சமைங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அவராக நான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் வேறு மாதிரி வைப்பேன், அவங்க ஊரில் சமையல்லாம் வேறு மாதிரி வைப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா 2 பேரும் அப்படியே ஷேர் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போம். சமையல் தான் ரொம்ப அதிகமாக செய்வார், மற்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டார். சமையல் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்வார். அவருக்கு பிடிக்கும் சமைக்கிற வேலை அப்படின்னா. நான் அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு லோடு துணி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன், பெட்ஷீட்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மேட்டும் ஊற வச்சுருந்தேன், அதையும் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டும் துவைச்சி போட்டுட்ருந்தேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா சண்டே எங்களுக்கு போச்சு. இந்த க்ளீனிங் வேலை இதெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். நம்ம ஐயோ இப்படி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் 2 பேரும் ஷேர் பண்ணி இந்த சண்டே டைமில் இந்த மாதிரி லீவு கிடைக்கிற டைமில் ஷேர் பண்ணி செஞ்சுட்டோன்னா வீடும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இப்படி தான் சண்டே டைம் எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி மினி விளாக் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.